ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுகந்தானே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சவ் கூட்டு தான் வைக்கலான்ட்ருக்கேன். எங்கள் ஊரில் இது பேர் சவ். உங்கள் ஊரில் என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தேவையானது வந்து தக்காளி 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அரை மூடி தேங்காய், நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணி தொளி நீக்கிட்டு வெஜிடபிளை கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கு பிறகு வந்து ஒரு குக்கரில் பருப்பும் தக்காளி மிளகாய் எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கப்பில் வந்து 1 கப்புக்கு எடுத்திருக்கேன். பருப்பு கூட்டு நிறைய வேணும் எனக்கு, அதனால நான் 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கப்பில் வந்து 1 கப் அளவுக்குள்ள வந்து நான் பாதி அளவு சிறுபீத்தம் பருப்பும் பாதி வந்து துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பருப்பு கூட்டுக்குன்னு இல்லாமல் சாம்பார் வச்சாலுமே ரெண்டுமே நிறத்தி போட்டு வைப்பேன், நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பருப்பு கூட தக்காளி மிளகாய் எல்லாம் போட்டு குக்கரில் போட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் வரதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். மசாலாவுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு இவ்வளோ வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும். அதுக்கு பிறகு குக்கரில் விசில் எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, காயப்பொடியும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் போட்டுட்டு நம்ம தேவைக்கு தக்கன உப்பும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு தாளிப்புக்கு வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து பொடி உள்ளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் பொடி உள்ளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா ஒரு 2 வர மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக குழம்புல ஊற்றி நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்புல ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க விடாண்டாம். இது கூட நான் ரசம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.